கூப்பிடுங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுதுங்க. விஜய் உங்களை தான் சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு எழுதுங்க. அதாவது ஒரு பொதுவான ஒரு வழக்குக்கு பொதுநல வழக்காக போடாமல் யாரையோ ஒருத்தர் வச்சு மோசடி பண்ணியிருக்காங்க. நீதிபதி இந்த கேள்விகளை எல்லாம் வழக்கு போட்டவரிடம் ஏன் கேட்கவில்லை? இப்படியெல்லாம் அநியாய அக்கிரமம் பண்ணுறீங்களப்பா. இது என்ன அர்த்தம்? நீதித்துறை நீங்களும் உடந்தைய அரசியல்வாதிகளுக்கு இருந்தால் நாட்டு மக்களுக்கு எது என்ன ஆகிறது? திராவிட மயமாக்கப்படுகிறதா நீதித்துறை? நீதிபதிகள் பலர் பேர் பயத்துடன் தீர்ப்பு கொடுக்குறாங்க. சில பேர் பயமுறுத்தப்படுகிறார்கள் திராவிட இயக்கங்களால். நல்ல நீதிபதி இந்த செந்தில்குமார் அவருக்கு என்ன பண்ணாங்க, என்னென்ன பண்ணி எப்படி கையில் போட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா ஸ்டாலின் கொஞ்ச நாளாக இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏழைகள் கடைசியாக நம்புகிற இடம் நீதித்துறை தான். கோர்ட்டில் தான் நீதி கிடைக்கும்னு வரான். கோர்ட்டில் பூரா இந்த மாதிரி இஷ்டத்துக்கு உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு சட்டத்தை வளைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை தான் வேடிக்கை பார்த்தா என்ன இது இருக்குது? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அரசியல் அலசல். வாருங்கள் பார்க்கலாம். முதல் செய்தி, கடந்த ஒரு வாரமாக நம்முடைய வீடியோ பயங்கரமாக விரும்பி பார்க்குறாங்க. அதாவது ஃபேஸ்புக்கில் 2,80,00,000 வியூவர்ஸ் பார்த்துருக்காங்க. யூடியூப்பில் 1,40,00,000 பேர் பார்த்துருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் 55 to 60 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இது நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம். மக்கள் எல்லாம் உண்மையை எதிர்பார்க்குறாங்க. நம்ம மனசாட்சிப்படி நடந்த விஷயத்தை சொல்கிறோம். அதனால் எல்லோரும் ஆர்வமோடு பார்க்குறாங்க. யாருக்கும் ஆதரவு எதிர்ப்புங்கிறது இல்லை. யாருக்கும் ஜால்ரா போடுறதுக்காக இல்லை. விஜய்க்கு ஜால்ரா போடணுன்னு நினைப்பாங்க, அது தப்பு. விஜய் நாளைக்கே ஏதாவது தவறு செய்தால் அதை சுட்டி காட்ட தயங்க மாட்டோம். ஸ்டாலின் தவறு செய்தால் அதை பொதுமக்களுக்கு வெளிக்கொண்டு வருவோம். ஜட்ஜு தவறு செஞ்சாலும் கொண்டு வருவோம். மிகப்பெரிய மோசடி இப்போ ஜட்ஜு செஞ்ச விஷயத்தில். இப்போ அந்த ஜட்ஜு செந்தில்குமார் நல்ல மனுஷன். எனக்கே அவர் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப அமைதியானவர், ரொம்ப பயப்படுறவர், ரொம்ப நல்ல மனுஷன். எல்லார்கிட்டையும் கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுவாங்க. அவரை இந்த திராவிட கூட்டம் உபயோகப்படுத்துகிறதுங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அவருடைய பேக்ரவுண்ட், அவருடைய பின்னணி நேற்றே சொன்னேன். அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு ஸ்டாலின் வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் நேற்று அதை மட்டும்தான் சொன்னோம். இன்னும் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய தாயார் ஒரு திமுககாரவங்க. அவங்க திமுக மாநில மகளிர் அணியில் துணை செயலாளராக இருந்திருக்காங்க. 2006 மாநில மகளிர் அணி துணை செயலாளர் திமுகவில். அது மட்டும் இல்லாமல் அச்சரப்பாக்கம் தொகுதியில் இவருடைய தாயார் சங்கரவள்ளி 2006 2011 வரை அச்சரப்பாக்கம் தொகுதியில் திமுக சார்பில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. இவர் செந்தில்குமாரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக ஆட்சி காலத்தில் அரசாங்க வக்கீலாகவும் இருந்திருக்காரு. ஆக குடும்பமே திமுக குடும்பம். அவர் நல்ல மனுஷன், பிரச்சனை அது வேறு. ஆனால் திமுகட்ட போயிட்டீங்கன்னா விட மாட்டானே, உங்களை தப்பு பண்ண வைப்பானே. அதனால் ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த குடும்பத்திற்கு விசுவாசத்தை காட்டியிருக்கிறாருங்கிறது தான் எங்களுடையது. இது சுப்ரீம் கோர்ட் வரை கொண்டு போகணும். அதுதான் எங்களுடையது. என்னென்னா இதோடு விட்டுடலாம். இதுக்கப்புறம் என்னென்ன மோசடி பண்ணி இந்த வழக்கில் அவர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். அப்படி இந்த மோசடிக்கு யார் யார் உடந்த நல்லா நான் சொல்கிறத எல்லோரும் நல்லா கேளுங்க. என்ன மோசடி நடந்திருக்கு இந்த ஹைகோர்ட்டில் பல மோசடி பண்ணுறாங்க. அது ஒன்று நான் வரேன். இது என்ன மோசடினா, அதாவது 27ஆம் தேதி விஜய் சம்பவம் நடக்குது. சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு லீவ். ஆக தினேஷ் அப்படிங்கிற ஆள் இந்த வழக்கு போட்டிருக்காரு. தாவேகாவுக்கு தினேஷுக்கு சம்பந்தமே இல்லை. விஜய்க்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை திமுககாரங்க பிடிச்சிருக்காங்க. ஸ்டாலின் ரெடி பண்ணியிருக்காரு இந்த வழக்கை போடுறதுக்கு. அந்த தினேஷுங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, 30ஆம் தேதி எப்போவுமே நீங்கள் ஒரு வழக்கு போடணும்னா
சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்கள் வந்து கோரிக்கை மனு அனுப்பணும். அந்த கோரிக்கை மனு அனுப்பிட்டு நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா நீதிபதி என்ன கேட்பார் தெரியுமா? ஏப்பா கோரிக்கை மனு இப்போ தான் அனுப்பியிருக்கேன், 10 நாள் 15 நாள் கழித்து போடுவாங்க, 1 மாதம் டைம் கொடு. அரசு அதிகாரிகளுக்கு அதை நடைமுறைப்படுத்த 1 நாள் 1 மாதம் டைம் கொடு, அப்புறம் நீ கோர்ட்டுக்கு வான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இதில் இந்த தினேஷுங்கிறவர் அவர் யாருன்னே இதுவரை யாருக்கும் தெரியல. அவர் என்ன பண்ணியிருக்காரு, 30ஆம் தேதி மனு உங்களுக்கு அதிகாரிகளுக்கு மனு அனுப்புகிறாரு. என்ன அனுப்புகிறாருன்னா ரோட் ஷோ. இந்த ரோட் ஷோக்கெல்லாம் விதிமுறைகளை வகுக்கணும்னு போடுறாரு. ரோட் ஷோவுக்கு விதிமுறைகளை 30ஆம் தேதி போடுறாரு. 1ஆம் தேதியை கேஸை ஃபைல் பண்ணுறாரு. 1ஆம் தேதி 30ஆம் தேதினா மறுநாள் கோரிக்கை மனு அனுப்புனா 1 மாதம் ஆனாலும் எடுக்க மாட்டாங்க. வெயிட் பண்ணியாமாங்க ஜட்ஜுங்கள்லாம். அரசாங்க அதிகாரிகளுக்கு இது கொடுக்க வேணாமா, கால அவகாசம் கொடுக்க வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. 30ஆம் தேதி பண்ணிவிட்டு 1ஆம் தேதி வழக்கு போடுறாங்க. 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, நேற்று இந்த வழக்கு வந்துருச்சு 3ஆம் தேதி. இது மிகப்பெரிய மோசடி. கோர்ட்டு இதை எடுத்தது தவறு. நீதிபதி செந்தில்குமார் என்ன கேட்டிருக்கணும், 30ஆம் தேதி அரசாங்கத்துக்கு மனு கொடுத்துட்டு அடுத்த நாளே கோர்ட்டில் கேஸ் போடுவியான்னு கேட்டிருக்கணும். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தின ட்ராமா. சரி போட்டாங்க. இதை எந்த மனுவாக போட்டிருக்காங்க தெரியுமா? நீங்கள் அரசியல் தலைவர்கள் ரோட் ஷோ போனாங்கன்னா அதுக்கு விதிமுறைகளை வகுக்கணும்னா அது என்ன தெரியுமா? அது பொதுநல வழக்கு. பொதுநல வழக்கு. நீங்கள் தனி மனிதராக போடவே முடியாது, ரிட்டு பெட்டிஷனாக போட முடியாது. சட்டம் தெரிஞ்சவங்க நிறையா நீதியரசர்கள் உங்களுக்கு கேட்குறேன், லட்சக்கணக்கான வக்கீல்கள் இருக்கீங்களே உங்களுக்கு கேட்குறேன், நம்மெல்லாம் முட்டாளா இழிச்ச வாங்கிங்களா? அதாவது பொதுநல சம்பந்தமான ஒரு வழக்கை ரிட் பெட்டிஷனாக போடுறாங்க. பொதுவாக ஜட்ஜுங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? நாங்கள் போனால் உனக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்னு கேட்பாங்க. ரிட்டாக போட்டிங்கன்னா உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்காக சொல்லலை, பொதுமக்கள் நலனுக்காக சொல்கிறேன். அரசியல்வாதிகள் ரோட் ஷோ வந்தால் அதுக்கான விதிமுறைகளை வகுக்கணும் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் தானே. பொதுமக்கள் அதை நீங்கள் வந்து பொதுநல மனுவால் போடணும்னு ஜட்ஜு கேட்கணுமே. ஜட்ஜி ஏன் கேட்கல? அதனால தான் சொல்கிறேன், இதில் எல்லாத்துக்கும் வந்து இதில் இருக்குது. அட்வொகேட் ஜெனரல் அப்பியராகிறாரு, ஒரு துணை அட்வொகேட் ஜெனரல். நீங்கள் தான் சட்டம் படித்தவங்களாச்சே, நீங்களும் இந்த சதிக்கு உடந்தையா? அவங்கள நான் கேட்குறேன். இந்த தினேஷுங்கிறவருக்கு 2 வக்கீல் ஆஜராக இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள்லாம் சட்டம் படித்தவங்களாச்சே, 30ஆம் தேதி மனு கொடுத்துட்டு 1ஆம் தேதி கேஸ் போடுவீங்களா? சரி, நீதிபதிக்கு என்ன கேட்குறேன், நீதிபதிகள் எல்லா நீதிபதிகளும் நாங்கள் அந்த மாதிரி ரிட்டெல்லாம் போட்டால் என்ன கேட்பாங்க? உனக்கு என்னையா லோக்கல் ஸ்டாண்டிங்னு கேட்பாங்க. உனக்கு என்ன இந்த வரதில் இருக்குதுன்னு கேட்பாங்க. நீ தினேஷுங்கிற ஆளு யார்? அரசியல் தலைவர்கள் இதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? நீ இதை கேட்பதற்கு யார்? நீ இதை கேட்பதற்காக இருந்தால் பொதுநல மனு போடு. ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு போகணும். தலைமை நீதிபதி இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் அமர்வு இதுக்கு இது போகணும். எவ்வளவு பெரிய சதித்திட்டத்தை ஸ்டாலினே வந்து தினேஷுங்கிற யாரோ ஒரு மனிதரை பிடித்து நீ கேஸ் போடுறான்னு சொல்லி ஒரே நாளில் வந்து அரசாங்கத்துக்கு மனு கொடுத்துட்டு மறுநாளே கொண்டு வராங்க செந்தில்குமாருங்கிற ஜட்ஜிட்ட. இதுக்கு வந்து அவங்களே அரசு வழக்கறிஞர், இந்த தினேஷுக்கு யாரோ 2 வக்கீல் வச்சு இதில் ஆர்டர் போடுறாரு செந்தில்குமார். விஜய் ஏன் நடவடிக்கை எடுக்கலை, வாகனத்தை பறிமுதல் செய்யுங்க, வழக்கு பதிவு செய்ய. இது பூரா யார் போட்ட வழக்கில் போடுறாங்க? யாரோ ஒரு XYZ, யாருன்னே தெரியாது. அந்த கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் தினேஷ்னா யாருன்னு கூப்பிட்டுங்க. நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுதுங்க. விஜய் உங்களை தான் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு எழுதுங்க. அதாவது ஒரு பொதுவான ஒரு வழக்குக்கு பொதுநல வழக்காக போடாமல் யாரையோ ஒருத்தர் வச்சு மோசடி பண்ணியிருக்காங்க. நீதிபதி இந்த கேள்விகளை எல்லாம் வழக்கு போட்டவரிடம் ஏன் கேட்கவில்லை? இப்படியெல்லாம் அநியாய அக்கிரமம் பண்ணுறீங்களப்பா, இது என்ன அர்த்தம்? நீதித்துறை நீங்களும் உடந்தைய அரசியல்வாதிகளுக்கு இருந்தால் நாட்டு மக்களுக்கு எது என்ன ஆகிறது? அப்பாவியா. இப்போ வேடிக்கை என்ன தெரியுமா? இது அப்பீலும் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த திருட்டு கூட்டம், திராவிட திருட்டு கூட்டம் அப்பீல் பண்ண முடியாது. இதை இந்த ஒரு போட்ட ஆர்டரை ஏன் அப்பீல் பண்ண முடியாதுன்னா, வழக்க போட்ட தினேஷ் தான் அது அப்பீல் பண்ணணும். தினேஷ் இவங்க கையால் இல்லை. தினேஷ் யார்? ஏன் நீ பொதுநல மனுவாக போடல? இதை ஏன் நீதிபதி கேள்வி கேட்கல? எப்படி நீதிபதி ஒரு ரிட் பெட்டிஷனாக எடுத்தீங்க? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் அனுப்புங்க.
எங்கள் கட்சியின் சார்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட இமெயில் ஐடி எல்லாருக்கும் இருக்கும். பார்க்காதவங்க இன்டர்நெட்டில் பாருங்கள். மற்றவர்களுக்கு நாளைக்கு தரேன் நான் இமெயில் ஐடி. எல்லோரும் பொதுமக்கள் எல்லோரும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்புங்க. இப்படி ஒரு சட்டமீறல் நடந்திருக்கிறது. அதற்கு நீதிபதியும் துணையாக இருந்திருக்கிறார். தினேஷ் என்பவர் யார் என்றே தெரியாது. அவரை இவங்களே ஃபைல் பண்ண சொல்லி பொதுநல வழக்காக எடுக்க வேண்டிய ஒரு வழக்கை ரிட் பெட்டிஷனாக எடுத்து சட்டமீறல் நடந்திருக்கிறது. அது 30ஆம் தேதி இவர் கோரிக்கை மனு கொடுத்துட்டு 1ஆம் தேதியே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. இது எந்த வகையில் நியாயம்? இது எங்கே போய் சொல்கிறது? நான் கேட்குறேன், எப்பா நீதித்துறையை திராவிடமயமாக்கிட்டீங்களா? ஏதாச்சும் ஒன்று நடந்தால் என்ன சொல்லுவாங்க இவங்க? காவிமயமாக்கப்படுகிறதுமா. எதை கேட்டாலும் காவிமயமாக்கப்படுகிறது. நீதித்துறையை எப்படியா நீங்கள் திராவிடமயமாக்குறீங்க? எப்படி திராவிடமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நீதித்துறைங்கிறதுக்கு ஒன்றா சொல்கிறேன். கருணாநிதி சமாதியில் ஏற்கனவே நீதிமன்றம் பீச்சை சுடுகாடாக்காதீங்க, இனிமேல் யாரையும் பீச்சில் புதைக்கக்கூடாது, மெரினா பீச்சு சென்னையில் அப்படின்னு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மீறி கருணாநிதி செத்த உடனே எங்களுக்கு கருணாநிதிக்கு சமாதி அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பீச்சில் ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. திமுக வழக்கு போட்டாங்க. அப்போ எந்த நீதிபதியாச்சும் கேட்டாங்களா? ஏப்பா ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம் இங்கெல்லாம் சமாதி வைக்கக்கூடாது, இது என்ன சமாதியா இல்லை சுடுகாடான்னு கேட்டிருக்கோம், அதனால் இதை கொண்டு வராதிங்கன்னு எந்த நீதிபதியாச்சும் சொன்னாரா? சரி, இங்கே தான் சமாதி வைக்கணும்னு சொல்கிறதுக்கு எந்த நீதிமன்றத்துக்கும் அது நிர்வாக முடிவு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன். எப்படி நீங்கள் உயர் நீதிமன்றம் அதில் நீங்கள் சமாதி இங்கே கொடுன்னு எந்த இதை வச்சு சொன்னீங்க? அப்போ ஜட்ஜுங்கள் என்ன பண்ணிட்டீங்க? திராவிடமயமாக்குறீங்களா? திராவிடத்து பக்கம் ஆதரவு கொடுக்குறீங்களா? நம்பர் 1. அடுத்தது பொன்முடி கேஸுக்கு வருவோம். பவானி சுப்புராயன் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ரிட்டையர் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணார்? பொன்முடி வழக்கு அங்கே மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்தது. அதாவது விழுப்புரம் வேலூரில். அது விழுப்புரத்துக்கு மாற்றணும். இவங்கெல்லாம் சேர்ந்து சதித்திட்டம் பண்ணி அப்படி மாற்றுறதா இருந்தால் ஒரு மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு வழக்கை மாற்ற வேண்டுமானால் ஹைகோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடணும் மாற்றுறதுக்கு. இதுதான் ப்ரொசீஜர். ஹைகோர்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் போடாமல் பவானி சுப்புராயன் இந்த ஜட்ஜும் இன்னொரு ஜட்ஜும் சேர்ந்து இவங்களே ஆர்டர் போட்டு அங்கேருந்து இங்கே ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு மாற்றி பொன்முடியை ரிலீஸ் பண்ணுறாங்க. உடந்தையாக இருந்தது யார்? ஹைகோர்ட்டு நீதிபதிகள் 2 பேர். அப்போ என்ன அர்த்தம்? திராவிடத்துக்கு தான் நீங்கள் இது வீசுறதுக்கு தான் ஹைகோர்ட்டை வச்சுருக்கீங்களா? அப்போ அந்த பவானி சுப்புராயன் யார்? அவங்களுடைய கணவர் திமுகவை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இப்போ இன்றைக்கி இருக்கிறவர் அம்மா திமுக எம்எல்ஏவாக இருந்தவர், மாநில திமுகவின் மாநில மகளிர் அணியில் துணை செயலாளராக இருந்தவர். அவருடைய பையன் அவர் திமுகவுக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராக சட்டத்தை மீறி ரிட் பெட்டிஷனாக வாங்கி ஒரே நாளில் கேஸ் ஃபைல் பண்ண வச்சு எந்த கேள்வியும் கேட்காமல் கொடுக்குறார் திராவிடம். இது அன்றைக்கி பவானி சுப்புராயன் தலையிட்டாங்களா? அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? அவங்க மேலே ஏதாச்சும் என்கொயரி பண்ணீங்களா? எப்படிப்பா நீங்கள் இதை விடுதலை? அப்புறம் ஆனந்த் வெங்கடேசன் தானா முன் இந்த தில்லு முள்ளெல்லாம் கண்டுபிடிச்சி ஆனந்த் வெங்கடேசன் நீதிபதி தான் அதை திருப்பி எடுத்தார். நல்ல நீதிபதிகள் இருக்காங்க நிறையா ஹைகோர்ட். ஆனால் திராவிடத்தை சேர்ந்த பல நீதிபதிகளுங்க இருக்காங்க. இதனால தான் திமுகவின் RS பாரதி கருணாநிதி போட்ட பிச்சை அவங்களுக்கெல்லாம் நீதிபதி பதவின்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? நீதிபதிகளில் பெரும்பாலானோர் திராவிட இதால் இருக்கீங்களா? அதைத்தான் கேட்குறேன். பவானி சுப்புராயன் கேஸு இப்படி, அதுக்கு அடுத்தது சமாதி கேஸு இப்படி, அதுக்கப்புறம் இவங்க இப்போ செந்தில்குமார் கேஸு. அத்தனை சட்ட விதிகளையும் மீறி பண்ணியிருக்கீங்க. ஒரு வழக்கறிஞராக உங்கள் மேலே குற்றம் சாட்டுறேன். இதெல்லாம் நியாயம் தர்மமா? இப்படியெல்லாம் பண்ணலாமா? நீங்கள் எல்லோருக்கும் நீதிபதிகள் தானே. நீங்கள் ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பீங்க. அந்த சீட்டில் உட்காந்து ஒன்று நம்ம நடுநிலைமை தன்மை வர வேணாமா? தேவதாஸ்னு ஒரு ஹைகோர்ட்டில் ஜட்ஜு இருந்தார். எனக்கு ஒரு நெருக்கமான நண்பர். நாங்கள் ஒன்றாக படித்தவர்கள். நான் எப்போ அவரை பார்க்க போனாலும் ஆப்ளிகேஷன், நான் ஒரு வழக்கறிஞர், நான் பண்ணுற வழக்குக்கு அதை பற்றி இதுவரை கேட்டதில்லை. ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்? வந்தவங்ககிட்ட மனைவியே சொன்னாலும் அந்த வழக்கில் கேட்க மாட்டார். எத்தனையோ நீதியரசர்கள் அந்த மாதிரி இருக்கு. மனைவியை சொன்னாலும் கேட்க மாட்டார்.
அவருக்கு எது மனசாட்சிக்கு சரின்னு படுதோ இப்படியெல்லாம் இருந்தார்கள் உயர் நீதிமன்றத்தில். அது மாதிரி எத்தனையோ நீதிபதிகள் இப்பவும் இருக்காங்க. அவர்களுக்கு மத்தியில் இப்படி காவிய இது வந்து திராவிடமயமாக்கணுமா, இல்லை திராவிடமயமாகி கொண்டிருக்கிறதா நீதித்துறை? பிராமண ஜட்ஜுங்கள்லாம் இருக்காங்க, அவங்கள மிரட்டுறான் அந்த திராவிடமே. கேட்டாடே நீ பாப்பாட்டாங்கிறான், உண்மையை சொன்னால் பாப்பான்னு பயமுறுத்துவான். ஒரு நீதிபதி, பெண் நீதிபதி இதில் உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பிலே என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு மொட்டை கடிதாசி பயமுறுத்தல் போட்டு மிரட்டி அனுப்புகிறாங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரகுபதினு ஒரு ஜட்ஜு ராசா மந்திரியாக இருக்கும்போது ஒரு பெயில் கேஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்போ ஒன்று இவன் ஆளுங்களை வந்து இங்கே நீதிபதியெல்லாம் போடுறது, திராவிட நீதிபதிகள் மனசாட்சிப்படி தீர்ப்பு கொடுத்தா டே நீ பாப்பாண்டான அவங்கள பற்றி சொல்கிறது. ஜட்ஜுங்களுக்கு மிரட்டல் கடிதம் எழுதுவது, மிரட்டுறது ஃபோனில், இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே. அதைத்தான் கேட்குறேன். இந்த யார்கிட்ட கேட்குறதுன்னே தெரியல. மத்திய அரசாங்கம் தூங்குறாங்க, அதைத்தான் கேட்குறேன். திராவிடமயமாக்கப்படுகிறதா நீதித்துறை? நீதிபதிகள் பலர் பேர் பயத்துடன் தீர்ப்பை கொடுக்குறாங்க, சில பேர் பயமுறுத்தப்படுகிறார்கள் திராவிட இயக்கங்களால். நல்ல நீதிபதி இந்த செந்தில்குமார் அவருக்கு என்ன பண்ணாங்க, என்னென்னபடி எப்படி கையில் போட்டாங்க அப்படிங்கிற. ஏன்னா ஸ்டாலின் கொஞ்ச நாளாக இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அமுதா ஐஏஎஸ் இருக்காங்களா, நல்ல அதிகாரி, திறமையான அதிகாரி. அவரை வந்துக்கிட்டு சாதகமாக திமுகவுக்கு சாதகமாக பேட்டி கொடுக்க வச்சுருக்காங்கன்னா இவங்க கூப்பிட்டு சொல்கிறது, இந்தம்மா ஒரு அறிக்கை விடுங்கம்மா. ஸ்டாலின் இது தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எதிர்கட்சி இவங்களெல்லாம் கூப்பிட்டு, நேற்று நேருவை கூப்பிட்டு என்ன வாயக திறக்கலை, அறிக்கை விடுங்க, நம்ம செஞ்சது ரைட்டுன்னு. துரைமுருகன் வாயக திறக்கலை, துரைமுருகன் அறிக்கை விடுங்க. இந்த வேலையாகத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். வந்து இது முதலமைச்சர் வேலை பண்ணுறதில்ல, ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அறிக்கை விடுங்க, விஜய்க்கு எதிராக அறிக்கை விடுங்க. இந்த அறிக்கை விடுறதெல்லாம் அப்படி தான் நிறைய அழுத்தம் சில பேருக்கு கொடுக்குறாரு, அவங்களாம் முடியாதுன்னு மனசாச்சு. இந்த விஷயத்தில் வைரமுத்து பாருங்கள், வைரமுத்து இந்த பிரச்சனையை வந்து விஜயை தாக்கியோ தான் போடல, எல்லாத்துலேயுமே ஜால்ரா வைரமுத்து இந்த விஷயத்தில் மறைமுகமாக தான் சொல்கிறாரு. அவருக்கு மனசாட்சி உறுத்துது. இவன் பண்ண தப்புக்கு திராவிட இவன் பண்ண தப்புக்கு ஒரு அப்பாவி மேலே போடுறாங்க அப்படின்னு. இந்த விஷயத்தில் வைரமுத்து திமுகவுக்கு ஆதரவாக படலை. அதனால் எல்லாருக்கும் சொல்கிறேன், மனசாட்சியை தொட்டு பாருங்கய்யா. இவன் சொல்கிறதெல்லாம் அட்டூழியம், அயோக்கியத்தனம். எல்லா அயோக்கியத்தனையும் பண்ணிட்டு மற்றவன் மேலே பழி போடுறதில்ல. கருணாநிதி காலத்திலேருந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு நடுநிலையாளன்னு தான் சொல்கிறேன். இவர்களை விடக்கூடாது. இவன் நினச்சவன் தான் காட்சிக்கு வரணுமா? மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. நேற்று நெல்லை பாளையங்கோட்டை அங்கே வந்து பெண்கள் ஹாக்கி போட்டி, முதலமைச்சர் கப்பு அப்படின்னு வச்சுருக்காங்க. முதலமைச்சர் கோப்பை கொடுத்துட்டு பெண்கள்கிட்டெல்லாம் அந்த ஹாக்கியில் கலந்து அத்தனை பெண்கள்கிட்டையும் கையெழுத்து கேட்குறாங்க. அத்தனை பெண்களும் கையெழுத்து போட்டு கீழே டிவிக்கேன்னு போடுறாங்க. நெல்லை பாளையங்கோட்டையில் முதலமைச்சர் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியின் கையெழுத்து இயக்கத்தில் டிவிகே என்றும் களம் நமதே என்றும் மாணவிகள் கையெழுத்திட்டது பேசுபொருளாகி உள்ளது. மாணவிகளின் இச்செயலால் கையெழுத்து இயக்கம் பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டது. அதில் போய் கலந்துக்கிட்டவர் யாரு? நம்ம நிலவரிப்பு லேண்ட் கிராபிங் அப்பாவும், நிலவரிப்பு வழக்கில் சிக்கினார்ல லேண்ட் கிராபிங் அப்பாவும், பல கட்சியில் இருந்தவர். அவர் போய் தலைமை அங்கே மீட்டிங்கில் கலந்துருக்காரு, அசந்து போயிட்டார். கையெழுத்து போட்ட அத்தனை பெண்களும் டிவிக்கேன்னு கையெழுத்து போடுறாங்க. மக்களிடம் எழுச்சி இருக்கிறது, அதை தடுப்பதற்கு நீங்கள் யார்? நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்கள் இந்த எழுச்சிங்கிறதே வந்திருக்காத. நீங்கள் பண்ணின அயோக்கியத்தன அக்கிரமத்தால் தானே இவ்வளவு எழுச்சி வந்திருக்கிறது. ஸ்டாலின் சிந்திங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க. உங்களுடன் ஸ்டாலின்னு இப்போ போட்டீங்க. உண்மையிலேயே நான் அதில் ஒரு சில பேரை நான் கேட்டேன், சார் ரேஷன் கார்டு மாற்றி கொடுத்தாங்க, இது கெடுது, இது 1000 ரூபா வரல பண்ணி, அது மாதிரி நல்ல விஷயத்தை செய்யுங்க. நாங்களே உங்களுக்கு மாலை போடுறோம். மக்களுக்கு எதிராக மக்களுடைய எழுச்சியை வந்து தடுப்பதற்கு நீங்கள் யார்? இளைஞர் சமுதாயம் பூரா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறான். இளைஞர் சமுதாயம் தான் பார்த்தோன்னா மற்ற பெற்றோர்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டாங்க. அப்படி ஒரு எழுச்சி வரும்போது அதை தடுப்பதற்கு நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அதைத்தான் சொல்கிறேன். மோசமானதில் இப்போ விஜயோட பஸ்ஸை பறிமுதல் பண்ண போகிறாங்களாம். எவ்வளவு அயோக்கியத்தனம்! ஏன் பஸ்ஸை பறிமுதல் பண்ணுற? பஸ்ஸில் பிரச்சாரத்துக்கு வந்தால் பஸ்ஸை பறிமுதல் பண்ணிடுவியா? அந்த பைக்கில் போய் கீழே விழுந்தார அதை ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட போகிறாங்கங்கிற மாதிரி பேச்சு வருது. அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க நான் அந்த வண்டியை பறிமுதல் பண்ணுறதுக்கு. இப்படி அநியாயம் அக்கிரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சொல்கிறேன், ஸ்டாலின்
மக்களால் மக்கள் வந்தால் புறக்கணிக்கப்படுவீர்கள். 234 தொகுதியிலே டெபாசிட் போகும் உங்களுக்கு. அதனால் சொல்கிறேன், எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுங்கள், ஃபேஸ் பண்ணு. இன்னும் உங்களுக்கு அடி இருக்குது. இந்த திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வருது, இப்போ டெபாசிட்டு காலி. நில்லுங்க பார்க்கலாம். கொளத்தூரில் நில்லுங்க, உதயநிதி ஸ்டாலின் சொல்ல தைரியமாக நில்லுங்க. சேப்பாக்கில் அங்கே தான் 20,000 ஓட்டு இருக்குது. 20,000 இது எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போக போகிறீங்க. உயர் நீதிமன்றம் சரியாகத்தான் சொல்லியிருக்குன்னா இந்த பொழப்பு பிழைச்ச மந்திரி பதவியில் இருக்கணுமா? இவர் நம்ம துரைமுருகன் விஜயை கைது செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் செய்வேன். துரைமுருகன், துச்சாதன் துரைமுருகன் உங்களை தான் சொல்கிறேன். பிஎல் படிச்சிருக்கீங்கல்ல, ஒரு டிகிரி போட கோர்ட்டு பக்கம் வந்ததில்லை. உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த காலத்தில் படிச்சிருப்பீங்க. அது நீங்கள்லாம் எப்படி பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அரசியல்வாதிகள் எப்படி எக்ஸாம் எழுதுவீங்க, எப்படி பாஸ் பண்ணுவீங்க, அந்த கதைகள்லாம் தெரியும் உங்களை பற்றி. ஒரு வழக்கறிஞர் இப்போ சட்டம் படிச்சிருக்கீங்க. விஜயை கைது பண்ண அவசியம் எப்படியா கைது பண்ணுவீங்க? டிராஃபிக் அஃபென்ஸுக்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் இது பண்ணுறதுக்கு கைது பண்ணுவீங்களா? ஹிட் அண்ட் ரன்னில் எங்கேயா வரும்? ஹிட் அண்ட் ரன்லாம் அடித்து போட்டுருவான், அவன் செத்து போயிடுவான். ஹிட் அண்ட் ரன்லாம் அடித்து போட்டு பெரிய காயம் ஏற்படும். அவனுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக ஹிட் அண்ட் ரன்னில் கேஸை ஃபைல் பண்ணுவாங்க. இதை போய் ஹிட் அண்ட் ரன்னில் கேஸ் ஃபைல் பண்ணுவேங்கிறீங்களே. கேஸ் ஃபைல் பண்ணால் உங்களுக்கு புகாரை கொடுத்தவன் யார்? புகாரை கொடுத்தவனை தேடி போவீங்களா? அவன் இதை பிடிப்பீங்களா? பஸ்ஸை பறிமுதல் பண்ணுவீங்களா? எவனுக்காச்சும் சட்டம் தெரியுதாயா உங்களுக்கு? படித்தவனாக இருந்தால் தானே உங்களுக்கு தெரியும். படித்தவன் பூரா முட்டாளாக இருக்கீங்க திராவிடத்தில் போனால். அப்புறம் என்னத்தை சொல்கிறது? அதனால் இந்த தீர்ப்பில் மிகப்பெரிய இது நடந்திருக்கு, சதி திட்டம். அதற்கு நீதிபதி செந்தில்குமார் உடந்தையாக இருந்திருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதிக்கு அத்தனை பேர் இதை எழுதுங்க. நான் மெயில் ஐடி தரேன். நானே விரிவான இதை தலைமை நீதிபதிக்கு எழுத போகிறேன். பாருங்கள், ரிட் பெட்டிஷனாக போட்டிருக்காங்க. இது எப்படி செல்லுபடியாகும்? அதுவும் 30ஆம் தேதி கொடுத்துட்டு மறுநாளே கொடுத்துருக்காங்க. எப்படி செல்லுபடியாகும்? ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போட்டவருக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்குது? லோக்கல் ஸ்டாண்ட் அவருக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த பிரச்சனைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? இத்தனை கேள்விகளையும் கேட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தயவு செய்து சொல்கிறேன், நல விரும்பிகள் எல்லாருமே நெட்டில் பாருங்கள். உச்சநீதிமன்ற நீதிபதி இமெயில் ஐடி வழக்கறிஞர்கள்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி சட்டத்தை வளைச்சாங்கன்னா நம்மெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம என்ன முட்டாளுகளா? அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் சொல்கிறேன், எல்லோரும் புகாரை அனுப்புங்க. இப்படிப்பட்ட நீதி தீர்ப்புகள் இந்த தமிழ்நாட்டில் வழங்கப்படுகிறது. நீதித்துறை தவறாக பயன்படுத்தப்படுகிறது. நீதித்துறை இந்த திராவிட இயக்கங்களால் பயமுறுத்தப்படுகிறது. பல உதாரணங்கள் சொல்லி எழுதுங்க அப்படிங்கிறது தான். குறிப்பாக விஜய் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அந்த புகாரை அனுப்புங்க. அனுப்ப தெரியாதவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள், நான் எப்படி அனுப்புறதுன்னு சொல்கிறேன். யார் தவறு செஞ்சால் அது நீதித்துறையில் இருந்த காவல்துறையில் தவறு செஞ்சால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏழைகள் கடைசியாக நம்புகிற இடம் நீதித்துறை தான். கோர்ட்டில் தான் நீதி கிடைக்கும்னு வரான். கோர்ட்டில் பூரா இந்த மாதிரி இஷ்டத்துக்கு உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு சட்டத்தை வளைச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை தான் வேடிக்கை பார்த்தா என்ன இது இருக்குது? எல்லா பொதுமக்களுக்கும் இதில் இப்போ பாருங்கள், உடனடியாக புகாரை அனுப்புங்கள். மோசடி நடந்திருக்கிறது தீர்ப்பில். திமுக கட்சி குடும்பத்தை சேர்ந்தவர் இதில் நீதிபதியாக அவர்களுக்கு ஒருதலை பட்சமாக இதில் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அவர் பிறப்பித்த அத்தனை அந்த உத்தரவை போனால் ரத்து செய்யணும். அது ஒருதலை பட்சமாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. அப்பீல் கூட பண்ணாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. யார் அந்த தினேஷ்? முதல்ல கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல்கட்ட கருத்து. அடுத்தது, விஜய்க்கு மத்திய அரசாங்கம் பாதுகாப்பு வழங்கணும். இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு நடந்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க. ஒய் பிரிவு பாதுகாப்பில் இருந்து அவருக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் சரி, இந்த கொலைகார கூட்டத்திலிருந்து காப்பாற்றுக்க யாராக இருந்தாலும் இவன் பூரா என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால் இப்போ ஒய் பிரிவில் ஏற்கனவே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஜெட் பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ரொம்ப பேருக்கு தெரியாது ஒய் பிரிவு பாதுகாப்புனா என்ன, ஜெட் பிரிவு பாதுகாப்புனா என்ன. ஒய் பிரிவு பாதுகாப்பில் இப்போ விஜய்க்கு 8லேருந்து 11 போலீஸ்காரங்களை தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்எஸ்ஜி கமாண்டோஸ்னு பேர், அவங்கள ஒரு ஆள் 2 ஆள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ ஜெட் பிரிவுன்னு வந்தால் 22 காவல்துறையை நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ், அதாவது மத்திய இதிலிருந்து காவல்துறையிலிருந்து 22வும் கொடுத்துருப்பான். எல்லாம் AK-47 வச்சுருப்பான். 5 கமாண்டோஸ், நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு கமாண்டோஸ். பார்த்தா சுட்டு போடுவான். ஸ்டாலினுக்கு சொல்லி வைக்கிறாங்க, கொஞ்சம் ஆளுங்களும் சும்மா இருக்க சொல்லுங்கள்.
செந்தில் பாலாஜி அடைக்க வைங்க, அவர் அந்த 1000 அடியாளு மாதிரி அடித்தாருன்னா சுட்டுட்டு போயிடுவான். எல்லாத்தையும் அவன் அந்த 500 பேர்லாம் இது பண்ண மாட்டான். ஜெட் பிரிவு கமாண்டோஸ்க்கு கொடுக்குறது செக்யூரிட்டியை பார்க்கணும். செக்யூரிட்டிக்கு ஆபத்து வந்தால் சுட்டுத்தள்ளு இதுதான். அதனால் உங்கள் செந்தில் பாலாஜி எல்லாம் உள்ளே விட்ட மாதிரி இன்னுமே உள்ளே போகாதீங்க, ஷூட் பண்ணி காலி பண்ணிடுவான். அதனால் இது மத்திய அரசாங்கம் எடுத்த சரியான முடிவு. இந்த திராவிட திருடர்களிடமிருந்து இந்த ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் இதைத்தான் பண்ணணும். விஜய்க்கு சொன்ன அடுத்த பரப்புரை ஜெட் பிரிவு வந்து 22 கமாண்டோ இவன் வந்துடட்டும், செக்யூரிட்டி பர்சனல் வந்துடட்டும், 5 என்எஸ்ஜி கமாண்டோஸ் வந்துடட்டும், அடிங்க. அப்புறம் இது பண்ணுங்க, இவன் எப்படி பண்ணுறான், எப்படி தாக்குகிறான் என்பதை பார்ப்போம். சபாஷ் பாஜக அரசு இந்த விஷயத்தில் ஒரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்த விஷயத்தில் இல்லாவிட்டால் இந்த உயிரை குடித்து விடுவார்கள் இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது டிடிவி தினகரன் ரொம்ப நாளாக விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தார். 40 சீட்டு. அப்போவே நாங்கள் சொன்னோம், 40 ஒரு சீட்டுக்கே ஏற்ற லாயக்கு இல்லையா, ஊர் ஓட்டு விழுகாது, எல்லாம் பணத்தை கொடுத்து வாங்குறது, இந்த ஆளுக்கெல்லாம் நீங்கள் வந்து 40 சீட்டு கொடுக்கணுமா? ரெண்டாவது இவங்கெல்லாம் ஊழலுக்கு பேர் போனவங்க, சசிகலா அவங்களும் சேர்ந்து தான் ஊழல் பண்ணாங்க, அவங்கள விஜய் பக்கம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீட்டு உங்களுக்கு கிடைக்கிற சீட்டும் போயிடும்னு சொன்னோம். அது ஏதோ விஜய் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க பிறகு, உனக்கு அலையன்ஸ் இல்லைப்பா, சீட்டு இல்லைப்பா. உடனே தாக்க ஆரம்பிச்சிட்டார். விஜய் பொறுப்போடு நடந்திருந்தால் நீதிமன்றம் இந்த மாதிரி எடுத்திருக்காது. இப்படி பிளேட்டை பார்த்துறாங்க பாருங்கள். நீதிமன்றம் எடுத்ததே தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சட்டம் தெரியாது, சட்டம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க. தீர்ப்பே தப்பு, மோசடி தீர்ப்பு, எல்லாம் பிளான் பண்ணி சதி திட்டம் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறோம். அப்போ நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்க, அந்த உத்தரவு எப்படி சொல்லும்? அதனால் ஒருக்கு சொல்கிறேன், டிடிவி தினகரனுக்கு தலையில் துணியை போட்டுட்டு போங்க, போய் மறுபடியும் என்டிஏவில் போய் காலில் விழுங்க, 1 சீட்டு 2 சீட்டை வாங்கிட்டு அரசியல் பண்ணுங்கள். அதனால் சீட்டு கிடைக்கலன்னு ஒன்று விஜய் தாக்காதீர்கள் அப்படிங்கிறது. அடுத்தது திரும்ப சொல்கிறார், அவர் போலீஸ் மெத்தனம் காட்டுகிறதான், விஜயை கைது செய்யணுமா? அதோட தமிழ்நாடு விஜய் கையில் சுற்றுனா நாசமாக போயிடுமா? அதாங்க கவுண்டனை வெட்டு, கவுண்டம் பொண்ணை கெட்டுன்னு ஒவ்வொரு ஜாதியை போய் ஒவ்வொரு இடமா சொன்னாலும் நீங்கள், ஜாதி வெளியை தூண்டி விட்டது நீங்கள். நல்ல இளைஞர்களை இப்போல்லாம் உங்கள் ஆள்லாம் இளைஞர்கள்லாம் போயிட்டான் விஜய் பக்கம், ஒருத்தன் பின்னாடி வரமாட்டான். அதனால் அந்த வைத்தல் சொல்கிறாரு, விஜயை ஏன் கைது செய்ய தயங்குறீங்கன்னா நீங்கள் சொல்லும்படி தான் கைது செய்வான். இப்போ சட்டம்னு இல்லையா? போலீஸ்காரன் நாளைக்கு எஃப்ஐஆர் போட்டால் அவன்ல பதில் சொல்லணும், நீங்களா பதில் சொல்வீங்க? மேலிசியஸ் ப்ராசிக்யூஷன்னா 50 லட்சம் 1 கோடின்னு கேட்பானே எஃப்ஐஆர் போட்டாலே. யார் நீங்களாச்சும் விஜய் திமுகவில் வாங்கினா 40 கோடி 50 கோடியில் இருந்தால் கட்டுவீங்க, போலீஸ்காரன் சம்பளத்துலேருந்து பிடிப்பாங்க. நீங்கள் சொன்னால் கைது செஞ்சுட்டு போயிடுவானா? விஜய் வந்தால் நாடு குட்டிச்சோராகிறீங்களே. ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஜாதி வரியை தூண்டிவிட்ட நீங்களே நாங்கள் முதலமைச்சராக வரக்கூடாதா, நான் துணை முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு கேட்குறீங்களே, அப்போ ஏன் அவர் வரக்கூடாது? அவர் எங்கேயாச்சும் ஜாதி வரியை தூண்டி விட்டுருக்காரா, மத வரியை தூண்டி விட்டுருக்காரா? அவர் எதுவும் எதிர்ப்பாக பேசலையே எந்த ஜாதிக்கும் மதத்துக்கும். அவர் இது முதலமைச்சராக வர்றாருன்னா தகுதி இருக்குது. உங்களை மாதிரி ஜாதி துவேஷத்தை கிளப்புறவங்க எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அடுத்தது சீமானுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் கலங்கிருச்சு. 8%, 4% ஆகுதா 3% ஆகுதான்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவர் சீமான் செந்தில் பாலாஜி மாதிரி பேசியிருக்காரு. ஒரு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட பேசிட்டாரோ என்னமோ தெரியல. செந்தில் பாலாஜி ஆளை கையில் போடுறதுல மன்னர். இப்போ சீமான் பேசுகிறது செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. என்னென்னா செந்தில் பாலாஜி சொன்ன டைலாக் அப்படியே சொல்கிறார். எல்லோருக்கும் கத்தி காயம் ஏற்பட்டிருந்தால், கத்தியில் கீழே இருந்தால் அந்த காயம்பட்டது நாம் மருத்துவ சிகிச்சையில் தெரிஞ்சிருக்குமே. எத்தனை தடவை சொல்கிறது உங்களுக்கு சீமான், எத்தனை தடவை சொல்கிறது? காயம்பட்டது மருத்துவ சிகிச்சையில் தெரிஞ்சிருக்குமா? அது தெரியாமல் இருக்கிறதுக்கு தானே ஒரே நாள் ராத்திரியோடு ராத்திரியாக போஸ்ட்மார்ட்டம் எடுத்தாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் டாக்டர்களை வற்புறுத்தி எது இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்க உங்களுக்கு தெரியுமா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஏன் வெளியில் காமிக்கலை? ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வற்புறுத்தி வாங்கப்பட்டதா சொல்லுங்கள்? வீரப்பன் இதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வற்புறுத்தி வாங்கினாங்களே, அது மாதிரி இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வற்புறுத்தி வாங்கினாங்களா? ஏன் இப்போ சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, அவங்க இன்ஜுரி சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொல்லுங்கள், அப்போ தெரியும் காயம் பட்டுச்சா இல்லையான்னு. நீங்கள் செந்தில் பாலாஜி மாதிரி காயம் பட்டதா இல்லையா என்று தெரியவில்லை. இவ்வளோ பெரிய நெரிசல் நடந்திருக்கு. விஜய்க்கு வலியே இல்லை. அவர் வந்து சினிமா டைலாக் மாதிரி பேசுகிறாரு. இது எப்படி பதில் சொல்லுது? ஒரு தலைவர்கள் தான் இப்படி பேசுனீங்கன்னா அவர் என்ன மன வலி இல்லாமையாக பேசுகிறாரு? அவர் தான் சொல்லியிருக்காரு, என்னை வேணால் என்னென்ன வேணாலும் பண்ணுங்க, நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன், என்னை சார்ந்தவர்களை என்னுடைய இவங்களை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. இதோட மன வலியை எப்படி
வெளிப்படுத்துவது சீமான். சீமானுக்கு சொல்கிறேன், அன்பாப்புலராக இல்லைங்க. உங்களுடைய கேடரே வந்து உங்களுக்கு எதிராக போயிடுவாங்க. திராவிடத்துக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்புணர்வு இருக்குது. நில்லுங்க நீங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு விழுகுதோ பாருங்கள். அதற்காக இவருடைய செந்தில் பாலாஜியின் இந்த குரலாக டப்பிங் குரலாக பேசாதீங்க அப்படிங்கிறத சீமானுக்கு அறிக்கையாக செய்தியாக வெளியிட விரும்புகிறோம். மாரிதாஸ், யூடியூபர் மாரிதாஸ், அவரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணல, உடனே இதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க விசாரணைக்கு. எதுக்கு தெரியுமா? எவன் இப்போ கத்துறானோ அவனெல்லாம் பயமுறுத்துறது. இப்போ பாருங்கள், மாரிதாஸ் வேகமாக பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ கூட்டிகிட்டு போய் சொல்லி பயமுறுத்தி விட்டுருப்பான். கைது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம் அப்படின்னு. உடனே அதுக்கு இவங்க மாரிதாஸை இப்போ கடைசி விசாரணை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாங்க. கைது பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா மறுபடியும் நமக்கு மூஞ்சியில் கறியை பூசிடுவாங்க. ஃபெலிக்ஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போனோன்னே கோர்ட்டே விட்டுட்டான். இவரை கூட்டிகிட்டு போனாலும் கோர்ட்டு விட்டுருவான். அதுக்கு பதிலாக வழக்கு பதிவு செய்வோம். வழக்கை தூக்கி குப்பை தொட்டியில் போடுவோம். சாதாரண எஃப்ஐஆர் பீஸாக தூக்கி போட்டுருவோம். சுப்ரீம் கோர்ட் வர போட்டால் எஃப்ஐஆர் பீஸாக போயிடும். தவறான தகவலை கொடுத்தாங்களா? தவறான தகவல் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டு தூக்கில் போட்டுருவியா? தவறான தகவல் என்ன? பத்திரிக்கையே தவறான தகவல் இல்லை, கற்பனை தகவல் தான் கொடுப்பான். இதுதான் மீடியா. இந்தியா இல்லை, உலகம் பூரா இதுதான் மீடியா. கற்பனையை வந்து கற்பனையாக செய்தி எழுதுவான். இது மாதிரி தெரிகிறதுமா. இவர் இந்த கட்சியிலிருந்து வேறு கட்சிக்கு தாவுகிறார் என்று தெரிய வந்துள்ளது. உடனே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போட்டுருவீங்களா? முட்டாள்களா? ஜெயிலில் போட்டுருவீங்களா? எவனுக்காச்சும் சட்டம்ங்கிறது தெரியுதா? ஒரு பத்திரிக்கைக்காரன் ஒரு விஷயத்தை எழுதுகிறான்னா அதில் இப்படி தான் எதிர்பார்ப்போடு எழுதுவான், இப்படி நடக்கலாம்னு எழுதுவான். எல்லாத்துக்கும் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ள முடியுமா? கேவலமான விஷயம். காவல்துறை வந்து இப்படி குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம்ங்கிறது மிகப்பெரிய கேவலமான விஷயம். அடுத்து மக்கு யூனிவர்சிட்டி கவர்னர் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டார். பாவம், அதில் படிக்கிறவங்கலாம் அந்த கும்பகோணவங்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சீங்களோப்பா. மக்கு யூனிவர்சிட்டின்னு கருணாநிதி பேர் வைக்கணுன்ட்டு கருணாநிதி பேர் முடியாதுன்ட்டார். கவர்னர் முடியாதுப்பான்ட்டார். இவங்க என்ன பண்ணுறான்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான். எங்கள் அப்பா யோகியர், எங்கள் அப்பா அறிவாளி, எங்கள் அப்பா பேரில் வைக்கிறத கவர்னர் தடுக்குகிறாருன்னு சுப்ரீம் கோர்ட்டை கூப்பிட சொல்லுங்கள் கவர்னரை. ஏற்கனவே கவர்னரை கூப்பிட்றதுக்கு, கவர்னருக்கு டைரக்ஷன் கொடுக்குறதுக்கும் உனக்கு அதிகாரம் இருக்கான்னு ஜனாதிபதி இது கொடுத்துருக்காங்க. 14 கேள்வி. அதை சுப்ரீம் கோர்ட் கொடுக்க சொல்லுங்கள். இல்லை மக்கு யூனிவர்சிட்டிக்கு அவர் கவர்னரை கொடுக்க மாட்டேன்னு சொன்னது தப்பு. கொடுங்க சுப்ரீம் கோர்ட்டை சொல்ல சொல்லுங்கள். இதுதான் இப்போ பெரிய சட்ட இதில் சிக்கலில் இருக்க, இந்திய அரசியல் சட்டத்தில் சிக்கல் இருக்க, பல கேள்விகள் வந்திருக்கு. இருந்தாலும் அப்பாவுக்காக போய் நிற்கிறார் ஸ்டாலின், மக்கு யூனிவர்சிட்டி அப்படின்னு. அதனால் கும்பகோணம் மக்களை நல்லா கடவுளை வேண்டிக்கங்க. உங்கள் யூனிவர்சிட்டி அந்த பேர் வைக்காமல் பார்த்துக்கங்க. மக்கு யூனிவர்சிட்டினா படிக்கிறவங்க பூரா மக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் மக்குன்னு ஏன் சொல்கிறேன்னா அதுதான் கருணாநிதி பேருக்கு. அதுதான், அதாவது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி யூனிவர்சிட்டி, MA, முத்தமிழ் M. ஏன்னா தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். முத்தமிழ் MA, அறிஞர் கலைஞர் K, கருணாநிதி K, யூனிவர்சிட்டி U. படித்து பாருங்கள், மக்குன்னு வருது. மக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களை படிப்பதை கும்பகோணம் மக்களை இறைவன் தான் காப்பாற்ற வேண்டும். கவர்னர் காப்பாற்றி விட்டார், சுப்ரீம் கோர்ட்டும் கும்பகோணம் மக்களை காப்பாற்றட்டும் என்றதை இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் திங்கட்கிழமை இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.